ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு தான் செய்ய போகிறேன். பட்டை கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு போட்டு வதக்கிட்டு குக்கரில் சிக்கனை 4 விசில் விடாது போல் 5 விசில் விட்டுட்டேன். அது நல்லா வெந்துருச்சு, தொட்டாலே ஊற்றுறது. அப்புறம் தக்காளிலாம் போட்டு வதக்கிட்டு சிக்கன் நல்லா வெந்ததுனால நான் ஃபஸ்ட்லேயே போடாமல் மசாலாலாம் போட்டு வேக வச்சுட்டு தான் அப்புறம் சிக்கன் போட்டேன். எலும்பை பாருங்கள், அப்படி தனியாக வந்துட்டு. நான் எப்போவுமே இப்படி வைக்க மாட்டேன். இதுக்கு முன்னாடி ஒரு நாள் இப்படி தான் டேரெக்டாக போட்டு வதக்கி செஞ்சேன். சிக்கன் வேகவே இல்லை, எல்லாம் சாப்பிட்டு வேகலைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அப்போ இன்றைக்கி குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு போடலான்னு பார்த்தா ரொம்ப வெந்துருச்சு. சோதனை. வருஷம் ஃபுல்லாக நம்ம சமையல் செஞ்சாலும் இந்த சில நேரத்தில் சமையல் நமக்கு இப்படி தான் சொதப்பிடுது. ரொம்ப இதுக்கு மேலே வேக வச்ச வரைக்கும் உதிர்ந்து போயிடும். எங்கள் வீட்டுக்கு என்னை திட்டிடுவார். அதனால் லாஸ்ட்டில் தான் மசாலாம் போட்டு வேக வச்சு லாஸ்ட்டில் தான் சிக்கனை போட்டேன். ஆனால் உதிரவே இல்லை, அப்படியே நல்லா எல்லாம் முழுசாகவே இருந்துச்சு எல்லா சிக்கனும். அதுக்கப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றி அதிகமாக கிண்டாமல் அப்படியே மெதுவாக கிண்டி செஞ்சுட்டேன். சிக்கன் நல்லா முழுசாகவே இருந்துச்சு எல்லாமே. தேங்காய் ஊற்றுறதுனால அந்த ரெட் கலர் போயிடுச்சு. ஆனால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாட்டுக்கோழி சிக்கனுக்கு எப்போவுமே நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்யணும். நல்லெண்ணெய் இல்லாமல் செஞ்சிடாதீங்க. பாருங்க, அந்த முட்டை அப்படியே இருந்துச்சு அந்த நாட்டுக்கோழியில். எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தார். நாட்டுக்கோழி கடை தெரிஞ்சதுக்கப்புறம் எப்பவும் அங்கே தான் போய் வாங்குவார். பிராய்லர் வாங்கவே மாட்டேங்கிறார். சப்ஸ்கிரைப்